Shri Parashakti Vidyala CBSE Class 3rd Subject Social Science. The Union Government. The Union Government is also called the Central Government. The Union Government controls the whole country. The offices of Union Government are located in New Delhi, the capital of our country. The Union or the Central Government is run by the President, the Vice President, the Prime Minister, the Cabinet Minister, and the officers of the government. All of them live and work in New Delhi. It is difficult for the central government to look after the needs and safety of all the people in our country. Thus, to look after the needs and welfare of the people properly, the country has been divided into 29 states and the 7 union territories. இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் மீனிங் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹோல் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க? கண்ட்ரோல் பண்ணுறாங்க. த ஆஃபீஸஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஆர் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. அதாவது என்ன பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹோல் கண்ட்ரியை என்ன பண்ணுறாங்க? கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஆஃபீஸஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி. த கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரி. நியூ டெல்லிக்கு தான் நம்மளுடைய என்னது? கேபிட்டல். த யூனியன் ஆர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரன் பை த பிரசிடென்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ரன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் அண்டு ஆஃபீஸர்ஸ். யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா? பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் அண்டு ஆஃபீஸர்ஸ். இவங்களாம் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி. நியூ டெல்லிக்குள்ளே தான் இவங்களுடைய ஒர்க், இவங்களுடைய வேலை எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது ஹோலாக என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய சேஃப்டியும் நம்மளால் இது பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்க? கண்ட்ரி ஹாஸ் பீன் டிவைடட் இன்டூ, அதாவது 29 ஸ்டேட்டையும் 7 யூனியனாக என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. பிரித்து மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எப்படியெல்லாம் சேஃப்டி, அதை அவங்கள எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? டிவைடட் இன்டூ 29 ஸ்டேட் அண்டு 7 யூனியனாக என்ன செஞ்சுருக்காங்க? பிரிக்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட். India is divided into 29 states and 7 union territories. Each state has its own elected government. The state government is elected by the people living in that state. Every state also has a capital city. The state government is run by the governor, the chief minister, ministers and the officers in the state. All of them live and work in the capital of the state. The union government also helps the state government. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் டிவைடட் இன்டூ 29 ஸ்டேட் அண்டு 7 யூனியன் டெரிட்டரிஸ். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னது? அதாவது இந்தியா 29 ஸ்டேட்டாகவும் 7 யூனியன் டெரிட்டரிஸாகவும் பிரிச்சிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா இந்த 29 ஸ்டேட்டஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா ஓன் எலெக்டட் கவர்மெண்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படின்னா த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள் லிவிங் இன் தட் ஸ்டேட்டு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டை, அதாவது லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க? செலெக்ஷன் பண்ணுறாங்க. எது மூலம் அப்படின்னா எலெக்ஷன் மூலம் தான் என்ன பண்ணுறாங்க? செலெக்ஷன் பண்ணுறாங்க. எலெக்ஷன் வச்சு அது யாரை நம்ம சூஸ் பண்ணுறோமோ, யாருக்கு அதிகப்படியான ஓட்டு இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? லீடராக பதவியேற்க முடியும். எவ்ரி ஸ்டேட் ஆல்சோ ஹேஸ் எ கேபிட்டல் சிட்டி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேபிட்டல் உண்டு. த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ரன் பை த, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் யார் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர், த சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் இன் த ஸ்டேட்டு. அதாவது யார் ஸ்டேட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ். ஆல் ஆஃப் தம் லிவ் அண்ட் ஒர்க் இன் த கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட். இவங்க எங்கே அவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அவங்களுடைய கேபிட்டலில் தான் என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் அவங்களுடைய ஒர்க்கும் இருக்குது.
த யூனியன் கவர்மெண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் அண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்த்தோம். இது எது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்டு மினிஸ்டர் அண்டு அதர் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸுக்கு தேவையான அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய தேவைகள், அப்புறம் வந்து அவங்களுடைய சேஃப்டி எல்லாமே இவங்க தான் என்னது இன்சார்ஜ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் பில்டிங், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய அப்புறம் ரோட்ஸு, பார்க்கு, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்று தேவை, அதாவது நம்மளுக்கு வந்து எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து யார் தான் அது பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பீப்புள்ஸ்க்கு தேவையான எல்லாமே என்ன செஞ்சு கொடுப்பாங்க, பண்ணி கொடுப்பாங்க. Union territories. There are 7 union territories. These are controlled by the union government. Delhi is also a union territory and is called the National Capital Territory of Delhi. The local governments in the union territories are headed by the union government. The central and the state government help each other in the process and welfare of the people. They look after the needs of the people and safety of the country. The government passes law to run the country properly. Schools, colleges, hospitals, parks, roads, railways, canals, etc. for the benefit of the people in India. The landforms and climate of India vary from place to place. The people eat many types of food, wear different types of cloth and speak different languages. Still, all the people in our country from the big and united family. இப்போ வந்து நம்ம யூனியன் டெரிட்டரி பார்த்தோம். இப்போ யூனியன் டெரிட்டரியில் எத்தனை பார்த்தோம், 7 யூனியன் டெரிட்டரி பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்ன யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட், சண்டிகர், தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்டு டையூ, டெல்லி, லக்ஷதீப், புதுச்சேரி. இதெல்லாம் பார்த்தோம். இந்த 7 என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரி. இந்த யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் என்ன இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ். நமக்கு இதில் வந்து ஏதாவது இந்த 7 டெரிட்டரிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஒரு இது அப்படின்னா இது வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு தான். டெல்லி இஸ் ஆல்சோ யூனியன் டெரிட்டரி. இப்போ வந்து நம்ம வந்து டெல்லி பார்த்தோம் அப்படின்னா தேசிய தலைநகரமாக எது இருக்குது அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, டெல்லி தான். இது வந்து யார் வந்து கைட் பண்ணுவா, இது வந்து இது யாரோட இதில் இருக்குது அப்படின்னாலும் யூனியன் கவர்மெண்ட்டு. The central and the state government help each other in the process and welfare of the people. They look after the needs of the people and safety of the country. அதாவது பீப்புள்ஸுக்கு தேவையான அவங்களோட தேவைகள், அவங்களுடைய சேஃப்டி எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், பார்க்ஸு, ரோட்ஸு, டேம்பு, இந்த மாதிரி ரயில்வே ரோடு, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதனோட இந்த இதுகளுக்கெல்லாம் தேவையான அனைத்தையுமே யார் இது பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான இதெல்லாம் என்ன செஞ்சு கொடுக்குறாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது யாரோடனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை தான். The landform and climate of India vary from place to place. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ்லையுமே என்னது இருக்கும், பிளேஸ் டு பிளேஸ் என்னது இருக்குமா, கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறத விட நார்த் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் இருக்கும். The people eat many types of food. இப்போ அதே போல் ஃபுட்டும் பார்த்தோம் அப்படின்னா என்னது இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தால அவங்களுடைய ஃபுட்டு டைப்ஸும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், அவங்களுடைய கிளாத் நம்ம போடுறது, நம்ம நார்த்து சைடில் போடுறதுக்கும் நம்ம சவுத் சைடில் போடுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னாலுமே என்னது ஒவ்வொரு டிஃப்ரென்ஸு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜில் என்னது இருக்குது, டிஃப்ரென்ஸு இருக்குது.
ஆல் த பீப்புள் இன் அவர் கண்ட்ரி ஃப்ரம் பிக் அண்ட் யுனைடெட் ஃபேமிலி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதாவது ஃபுட்டு, கிளைமேட்டு, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரங்கள், லாங்குவேஜ்லாம் பார்த்தோம் அப்படின்னாலுமே என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனாலுமே நம்ம எல்லாருமே என்னது ஒரே ஃபேமிலி, ஒரே யுனைடெட் ஃபேமிலி, ஒரே ஃபேமிலியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னது யூனியன் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட் அண்டு அதனுடைய கேபிட்டல் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னா ராஜஸ்தான், ஸ்மால் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பார்த்தோன்னா கோவா, லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி அண்டமான் அண்டு நிக்கோபார், ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி லக்ஷதீப், த மோஸ்ட் பாப்புலேட் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஸ்டேட் வித் மினிமம் பாப்புலேஷன் அப்படின்னா சிக்கிம். தேங்க்யூ.